வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் டெக்கர் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு ஓல்டு பிளாஸ்டிக் லிட் வச்சு ஒரு வால் டெக்கர் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஓல்டு பிளாஸ்டிக் லிட், அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் ட்ரா பண்ணுறதுக்காக ஃபெவிக்ரிலோட கிளாஸ் பெயிண்ட் பேஸ் கலர், வாட்டர் பேஸ்டு கலர் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயே வந்து உங்களுக்கு அவுட்லைனரும் வந்துடும். உங்களுக்கு அவுட்லைனர் வந்து பேசிக்காக பிளாக் தான் வரும். வேறு கலர்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாஸ்டிக் லிட்டில் வந்து அக்ரலிக் கலர்ஸை விட கிளாஸ் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்து காமிக்கும், நல்லாவும் அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் வால் டெக்கர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வச்சு நான் எப்படி அவுட்லைன் வரைகிறேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நான் அவுட்லைன் பண்ணி வச்சு சில லிட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் எப்படி பெயிண்ட் பண்ணணும், கிளாஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துடலாம். இப்போது இந்த கிரேப்ஸில் வந்துட்டு எல்லா கலர்ஸையுமே வந்து ஒரே டைமில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா மிங்கிள் ஆயிரும். ஒரு கலரும் இன்னொரு கலரும் மிங்கிள் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது கிளாஸ் பெயிண்டிங்கில். இந்த அவுட்லைனர் வந்து அட்லீஸ்ட் 2 hours வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங்க்கு புதுசு அப்படின்னா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பெயிண்டிங்கில் வந்து பபுள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் கலர் பண்ணும்போது கொஞ்சம் பபுள்ஸ் இருக்குன்னா உங்கள் கையை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஒரு பின் எடுத்து கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பபுள்ஸ் போயிடும். பபுள்ஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இடம் கலர் இல்லாமல் வந்து ஒரு ஒயிட் கலரில் அது பார்க்கவே நல்லா இல்லாமல் ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் ஆகாமல் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கலரும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் கலருக்கு போகலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு பேஷன்ஸ் தேவை. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கலர் காயறதுக்கே வந்து எப்படி 2 hours மேலே ஆகும். அண்ட் கம்ப்ளீட்டாக நல்லா செட்டில் ஆகி ட்ரை ஆகிறதுக்கு கண்டிப்பாக 24 hours ஆகும். பட் நீங்கள் ஒரு 2 hours கேப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு பேஷன்ஸ் இல்லை. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோக்காக கொஞ்சம் அவசரமாக கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல வால் டெக்கர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அதுக்கப்புறம் கலர்ஸ் கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த பெயிண்டிங் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த பெயிண்டிங்க்கு வந்துட்டு கலர்ஸ் கொடுத்துர்லாம். ஒன்ஸ் இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே அதுக்கு நம்ம அவுட்லைனிங் அந்த மாதிரி கொடுத்துர்லாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நீங்கள் பண்ணணும்.
ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கு கீழே கொஞ்சம் ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோம்மேட் க்ளேயில் பண்ண ஒரு லீஃபோ ஒரு ரவுண்ட் பால் மாதிரி இருக்கிறதையும் அட்டாச் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் அட்டாச் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நீடில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ஹோல் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.